மறந்த உணவு. இன்னைக்கு குழந்தைகளுக்கான உணவு பத்தி பார்க்கலாம். அதாவது குழந்தை அப்படின்னு சொல்லும்போது, பிறந்த குழந்தையிலேருந்து 1 வயது வரைக்கும் ஒரு குழந்தை நம்ம வீட்ல பொறந்துச்சு அப்படின்னா, அந்த குழந்தைக்கு என்னென்ன உணவு குடுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். எதெத குடுக்கலாம், என்னென்ன சத்து வரும் அப்படிங்கிறத சித்தர்கள் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல் 6 மாசம் எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். தாய்ப்பால் மட்டும் தான் குடுக்கணும். 6 மாதம் முடிந்த பிறகு தான் நம்மளோட உணவுகள் ஒண்ணு ஒண்ணா அதுக்கு அது குழந்தைக்கு குடுக்க ஆரம்பிக்கலாம். அது என்னென்ன உணவு அப்படின்னு பார்க்கும்போது, தாய்ப்பாலோட சேர்த்து 6 மாதத்துலேருந்து 1 வயது வரைக்கும் தாய்ப்பால் குடுக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. தாய்க்கு கடவுள் வந்து எவ்வளோ தூரம் வரைக்கும், எவ்வளோ நாட்கள் வரைக்கும் தாய்ப்பால் சுரக்குதோ, அந்த அளவு வரைக்கும் குழந்தைகளுக்கு தாய்ப்பால் குடுத்துட்டே வரலாம். ஏன்னா, தாய்ப்பால் குடுக்கும்போது குழந்தைக்கு நோய் எதிர்ப்பாற்றல் நெறையவே இருக்கும். மூளை வளர்ச்சிக்கும், அவங்களோட அறிவாற்றலுக்கும் இது ரொம்ப அதிகமா உதவும். அடிக்கடி அவங்களுக்கு சளி பிடிக்கிறதோ, மத்த எந்த இன்ஃபெக்ஷன்ஸும் அவங்களுக்கு வராது. அதனால உடம்புக்கு தேவையான அத்தனை சத்துக்கள் கிடைக்கணும் அப்படின்னா, 1 வயது வரைக்கும் தான் கண்டிப்பா தாய்ப்பால் குடுக்கணும்.